அஸ்ஸலாமலைக்கும். இன்றைக்கு வீடியோவில் பிஸ்னஸ் ரெசிபியான தான் நான் சொல்லி தர போகிறேன். ஈஸியான பேசிக் இன்க்ரீடியன்ஸை வச்சு ஐஸ்கிரீம் எப்படி செய்யணுன்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் விப்பிங் க்ரீம் ஃப்ரெஷ் மில்க் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. ஆல்சோ செல் பண்ணுறதுக்குமே பர்ஃபெக்டான ரெசிபி உண்டாயிக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு நான் சாக்லேட் வேஃபர்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் 13 பிஸ்கட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு 10 to 12 எடுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்கிற சுற்றியுமே சாக்லேட் ஃப்ளேவரில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்ட்ராபெரி அப்படின்னு சரின்னா உங்களுக்கு அதுலேயுமே எடுத்துக்கொண்டேலாம். ஓகே, ஸோ நான் இப்போ இன்னொரு பவுலில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு இதை ஃப்ரெஷ் மில்க்லேயும் செய்யணும், பட் மில்க் பவுடரில் தான் நான் இன்றைக்கி செஞ்சு காட்டிக்கிறேன். ஸோ ஹாட் வாட்டரில் மில்க் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கே நான் கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து இன்றைக்கி இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ தான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் 4 இன்க்ரீடியன்ட்ஸில் பர்ஃபெக்டான ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தான் நான் இன்றைக்கி சொல்லி தந்திக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நான் இதை ஓரமாக வச்சு போடுறேன். ஸோ இன்னொரு மிக்ஸி ஜாரில் வந்து இதை மாதிரி பிஸ்கட்ஸ் எல்லாமே ஹாஃபுக்கு உடச்சி போட்டுருங்க. இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டிக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்குமே இதை மாதிரி பர்ஃபெக்டான ஸ்மூத்தான ஐஸ்கிரீம் வீட்டிலே செஞ்சு எடுக்கணும். செல் பண்ணுறதுக்கும் சரி, ஹோம் யூஸ்க்கும் சரி. ஓகே, நான் இப்போ இதை பிஸ்கட் எல்லாமே ஆட் பண்ணின போகிறோம். நான் இதுக்கு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சு மில்க் ஆட் பண்ணிக்கொள்வேன். இந்த மில்கை வந்து ஃபுல்லாகவும் ஆட் பண்ணி இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸுக்கு மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுங்க. அப்போ தான் க்ரீமி டெக்ஸ்டர் வரும், எந்த பீசஸுமே இல்லாமல். எந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து பீசஸ் இருக்கக்கூடாது, அதே மாதிரி நீங்கள் இதை ஸ்ட்ரெயின் பண்ணவும் கூடாது. ஸோ இது மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இதை பிளெண்ட் பண்ணி எடுத்தப்புறம் நான் இதை வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதுக்குமே நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சு ஹீட் பண்ண வேணும். இதே மிக்ஸ்சர் வந்து பாயில் ஆகிற வரைக்கும் வைக்க தேவையில்லை, லைட்டாக சூடாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொண்டாலே போதும். ஸோ நான் இதுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இதே சுகர் டேஸ்ட்டை பார்த்து அவங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளணும், பட் நான் இதே 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் சுகர் லோவாக வேணும்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கவும் வேணும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இதுக்கு சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஸ்டவ்வில் வச்சதுலேருந்து மிக்ஸ் பண்ணி கொண்டே வைக்க வேணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். ஓகே, ஸோ நான் இதை மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிற வரைக்கும் நான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட சேனலில் கிவ் அவே கண்டெஸ்ட் நடந்து கொண்டிருக்குது. ஸோ இந்த கிவ் அவே என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 10K ரீச் ஆகிறதுக்கான கிவ் அவே தான். ஸோ அதுக்கு நான் 3 இல்லை 10 ப்ரைஸ் வினர்ஸை சூஸ் பண்ணுவேன். ஸோ இதுக்கு வந்து ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் 3 வினர்ஸ்க்கு வந்து கிச்சன் செட் ப்ரைஸ், அதோட செகண்ட் 3 வினர்ஸ்க்கு வந்து கேஷ் ப்ரைஸ், அதோட தேர்ட் 4 வினர்ஸ்க்கு வந்து ஃபுட் ஹேம்பர் கொடுப்போம். ஸோ இது உங்களுக்கு பர்ஃபெக்ட் சான்ஸ் ஆகிக்கும் கன்சிட் ஃபேமிலியோட பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸ் வின் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி என் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணினதுக்காக வேண்டி நான் கொடுக்குறது ப்ரைஸஸ் ஆகிக்கட்டும். ஸோ இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதை பார்த்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் இதை வந்து ஸ்டவ்லேருந்து இறக்கின போகிறோம். இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டுட்டு இப்போ நான் இதை இன்னொருக்கா பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதேமே நல்லா க்ரீமியாக வரும் வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு 2 மினிட்ஸுக்கு மாதிரி. ஸோ இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு நான் அதை அப்படியே ரெஃப்ரிஜிரேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தப்போ இதை மாதிரி ஏர்டைட்ன கண்டெய்னரில் வந்து நான் இதை போர் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இதை வந்து நான் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மாதிரி நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இந்த ஐஸ்கிரீம் மெத்தடில் பார்த்துப்பீங்க, இதில் வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கூடவா தனிக்கும். பிகாஸ் விப்பிங் க்ரீம் ஃப்ரெஷ் மில்க் எதுவுமே சேர்க்காதனால கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் கூடியா தனிக்கும், பட் அவுட்கம் வந்து பர்ஃபெக்ட் ஆகிக்கும். ஓகே, ஸோ நான் இதை 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்த பிறகு இது மாதிரி நல்ல க்ரீம் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இதையுமே நான் என்ன கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்வேன். ஸோ இதை பிளெண்ட் பண்ணி எடுத்த பிறகு நான் இதை வந்து கப்பிங்ஸ் எப்படி செய்கிறேன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இது பிஸ்னஸ் சுற்றியுமே நான் இதுக்கு வந்து ஈச் கப் எத்தனை கிராம்ஸ் வருதுன்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி லார்ஜ் பாக்ஸில் எத்தனை கிராம்ஸ் வருதுன்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதை மாதிரி பாக்ஸில் வந்து உங்களுக்கு 470 கிராம்ஸ் மட்டுக்கு கிடைக்கிது.
470 to 490 கிராம்ஸ் மட்டும் மூளை கிடைக்கிது, கிட்டத்தட்ட 500 கிராம்ஸ். ஸோ இதை உங்களுக்கு இதை மாதிரியும் வச்சு செல் பண்ணணும், ஹோம்மேட் ஐஸ்கிரீம். ஸோ அப்படி இல்லைன்னா இதை மாதிரி மினி கப்ஸ்லேயும் உங்களுக்கு செல் பண்ணணும். ஈச் கப்ஸ் 60 to 70 கிராம்ஸ்லாம் உங்களுக்கு எடுக்கணும். 60 கிராம்ஸ்னால் உங்களுக்கு ஒரு 9 to 10 கப்ஸ் கிடைக்கும். 70 கிராம்ஸ்னால் உங்களுக்கு 8 இல்லாட்டி 9 கப்ஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி லிட்டான டைட்டாக க்ளோஸ் பண்ணினீங்கன்னா நீங்கள் மெயினால் கவரிங்க்கு எதுவுமே எட் பண்ண தேவையில்லை, இல்லாட்டி கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஸ்மால் கப்பையும் அதே மாதிரி லிட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஓவர் நைட் ரெஃப்ரிஜிரேட் பண்ண மீண்டும், அப்படி இல்லைன்னா 8 to 10 ஹவர்ஸ் மாதிரி நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்கூப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்கிட்ட இன்றைக்கி ஸ்கூப் இல்லை சுற்றியுமே நான் ஸ்பூனால் எடுத்து காட்டிக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கும் பர்ஃபெக்டான ஐஸ்கிரீம் அவுட்கம் வேணுமென்றா நான் காட்டிக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் என்ன சரி டவுட் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆல்சோ கிவ் அவேல கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸ் வின் பண்ணுங்கள். ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கன்ஸ் வித் ஃபேமிலி சேனல் வந்து இப்போ ஹாஃப் கோல் அச்சீவ் பண்ணுறச்சு இந்த யூடியூப் ஜேர்னியில் வந்து. ஸோ அதுக்கு பிகஸ்ட் ரீசன் ஆயிருந்தது வந்து என் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அவங்க இல்லாமல் எனக்கு இந்த அளவுக்கு ரீச் ஆகிக்க முடியாது. ஸோ அது சுற்றியுமே உங்களுடைய சப்போர்ட், அதோட லவ், ஷேரிங் எல்லாத்துக்குமே ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஆல்சோ தேங்க்யூ. ஸோ இன்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னுமே க்ரோ பண்ண வேணும். அதோட எனக்கு சப்போர்ட் ஆகிக்கிற என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே கிவ் அவே கண்டென்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸ் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகே, ஸோ மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பை பாய்.